இல்லங்க, அந்த எண்ணெய் கடைக்காரரு 200 ரூபாய் இல்ல 400 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துட்டு நம்ம மாட்டை எடுத்துட்டு வாங்க. ஏன் நிக்கிறீங்க? போங்க, நேரமாச்சு, போங்க. நான் உனக்கு எவ்வளவு குடும்பம் செய்திருக்கேன். அவ என்ன சகிச்சுக்க உனக்கு எப்படி தைரியம் வந்தது? ஆமா பிடாரி, இனிமே இந்த தப்பு என் ஜென்மத்துக்கு பண்ண மாட்டேன். இப்பவே போய் பிள்ளைகளை கூட்டியாரு. உனக்கும் பிள்ளைகளுக்கும் சித்தா வேலை பார்த்தாவது நான் சோறு போடுவேன். ஏங்க இப்படி எத்தனை நாள் கஷ்டப்படுவீங்க? ஏதாவது வேலை வெட்டி பார்த்தாதானே ஊர்ல 4 பேர் மதிப்பாங்க. ஐத்தியக்காரியா இருக்கிய, தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். அவ்வளவு சுத்த வச்சு நான் இதுக்காக வேலை பார்க்கணும்? என்ன பேச மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்ல, மாட்டு புடிச்சிட்டு போனதுல இருந்து அண்ணனுக்கும் வருமானம் இல்ல, நீங்களும் வேலை எதுவும் இல்லாம இருக்கீங்க. அண்ணிதான் கஷ்டப்படுறாங்க. நன்னிதான் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுத்துமே, உடம்பு என்ன தேஞ்சா போயிடும். வீட்டு நிலைமைய உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலைங்க. எல்லாம் எனக்கு புரியும். நீ போய் குளிக்க தண்ணி வை. நீ சொல்றத என்னால நம்பவே முடியலையே. பஞ்சவர் நான் சொன்னதும் என்ன நம்பவே முடியல. சின்னத்தா கிட்ட நைஸா பேசி கொடுத்து எங்க மருமலை காணோம்னு கேட்டேன். சங்கராபுரத்தில் தங்கிட்டு காலையில் தான் வந்தான்னு சொன்னான். கண்ணாயிரமோ ராத்திரி அண்ணன் வீட்டுல தங்கிடுன்னு சொல்றான். புரியுதா இப்போ அவங்க 2 பேரும் எங்க தங்கிதாங்கன்னு? புரியுது புரியுது. நன்னி தெய்வம் அது இதுன்னு பெருசா பேசுனியே, ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? அந்த மயில்வானம் கண்ணாயிரம் இல்ல, அவன் தான் ருக்கு கூட தொடர்பு வச்சுட்டு இருக்கான். எங்க சோத்துக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு இப்படி இல்லாததான் பொல்லாதான் பேசுறீங்களே, திங்கிற சோறு சரிக்குமா? நல்லா உடைச்சிருவேன். ஊரே பேசுது, அதை பத்தி கவலைப்படாம திங்கிற சோறு சரிக்குமான்னு எனக்கே சாபம் கொடுக்குறியா? ஊர் 1000 பேசினாலும் நன்றி இல்லாம நீங்க பேசக்கூடாது. உங்களுக்கு தெரியாத அண்ணிய பத்தி சரியா? எனக்கு நல்லா தெரியும். எங்க அண்ணிய கட்டிக்கிடணும்னு பெரிய பெரிய லட்சாதிபதி எல்லாம் தலம் கிடந்தாங்க. ஆனா அவங்களையெல்லாம் திரும்பி கூட பார்க்காம அண்ணாட காட்சியா இருக்கிறேன் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் எங்க அண்ணன் மேல இருந்த அன்புதான். நடத்த செட்டதா உங்க அம்மா 4 பேர் சொன்னாலும் நான் நம்புவேன். ஆனா எங்க அண்ணிய பத்தி யாரு சொன்னாலும் நம்பவே மாட்டேன். என்னப்பா பிச்சமுத்து, கோவணத்துடியில காசு இருந்தா தான் கூப்பிட பாட்டு வரும்னு சொல்லுவாங்க. என்னடா ஏகப்பட்ட பிஸியா இருக்க?
ரொம்ப பிடிச்சிக்காத விஷயத்தை சொல்லு. வெக்கமா இருக்கு. நீ வெக்கப்படுற மாதிரி விஷயம்தான், ஆனா அத வாயால சொல்லணுங்கிறதுதான் எங்க ஆசை. நான் அப்பா ஆக போறேன்னு ருக்கு சொன்னா ஏன் சிரிக்கிறீங்க? நீங்களும் அப்பா ஆனது இல்லையா? அப்பா ஆயிருக்கோம், ஆனா எங்க பிள்ளைக்கு தானே அப்பா இருக்கும். ஒன்ன மாதிரி அடுத்தவன் பிள்ளைக்கு அப்பா ஆனது. ஆம்பளையா லட்சணமா இருக்க வேண்டாமா? பாண்டியா, ஏய், நாங்க சொல்றோம்னு கோச்சுக்கிறாங்க. மயில் வாகன மகன் கண்ணாயிரத்துக்கும் உன் சம்சாரத்துக்கும் ரொம்ப நாளா தொடர்பு இருக்குடா. நேற்று ராத்திரி கூட கோட்டை வாசல்ல 2 பேரும் ஒன்னா படுத்திருந்திருக்காங்க. சொல்லாத. ருக்கு சங்கராபுரத்துல படுத்திருந்துட்டு காலையில தான் வந்தா. அவ சொன்னதானே சொல்ற. இப்ப போய் அவளை கேட்டு பாரு, அவ எங்க படுத்திருந்தான்னு. நான் சொல்றது பொய்னா இந்த கால எடுத்துக்கிறேன். அடுத்த பிள்ளைக்கு அப்பா போறாடா. அப்பா போனா கேட்பேன். ஆமான்னு சொல்லு இருக்கு. சொல்லுங்க. எல்லாரும் நீ நேற்று ராத்திரி கோட்டை வாசல்ல படுத்திருந்தேன்னு சொல்றாங்க. நீ சங்கராபுரத்தில் தானே படுத்திருந்த? ஆமான்னு சொல்லு இருக்கு. இல்லைங்க, நேற்று ராத்திரி நான் கோட்டை வாசல்ல தான் படுத்திருந்தேன். ஏமா, உடம்பு இன்னும் குணமாகலையே, அதுக்குள்ளேயே வேலைக்கு போகணும்? 2 நாள் பொறுத்து போக கூடாதா? இப்பவே 1 வாரத்துக்கு மேல வீட்டுல இருந்தாச்சு. இன்னும் 2 நாள் லீவ் கேட்டா எப்படி கொடுப்பாங்க? அவர் நேத்தெல்லாம் சரியா சாப்பிடல, கொஞ்சம் பாத்துக்குங்க. சரிம்மா. ஏமா, பொட்டு வச்சுக்கலையா? நன்றி. இனிமே இந்த வீட்டுல 1 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. எந்தடி என்னப்பா நடக்குது? ஏன் கோச்சுட்டு போற? இன்னும் என்ன நடக்கணும்? மாநகராட்சி இருக்கவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. வேலை வெட்டி இல்லாம வீட்டு மாப்பிள்ளையா வந்த நீயா ரோஷத்தை பத்தி பேசுற? இருமா. டேய், மான ரோஷம் இருக்கிறவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க மாட்டாங்கன்னு ஏன்டா சொன்னேன்? ஏன்டா சொன்னேன்? என் மேல ஆக்கப்பட்ட என்ன பிரயோஜனம்? அவுக்கு தொகுல போய் பாரு, உன் பொண்டாட்டியும் கண்ணாயிரமும் ஒன்னா இருக்காங்க. அந்த கொடுமையை பார்த்தனால என்ன பாருங்க. என் பொஞ்சாதியும் கண்ணாயிரமும் சவுக்கு தோப்புல இருந்தத பாத்தியாடா? பார்த்தேன்.
இப்ப நான் அங்க போய் பாப்பேன். நீ சொல்றபடி அவ அங்க இருந்தான்னா வர்றப்ப அவ தலை என் கையில இருக்கும். அப்படி எதுவும் அங்க நடக்கல, வந்தது ஓன் தலை என் கையில இருக்கும். என்ன கண்ணேரம், உங்க அப்பா விட்டுட்டு வந்திருக்கியா? ஆமா. அவர் இங்க இல்ல, கார்பேட் ஆஸ்பத்திரியில இருக்கார். அப்புறம் எதுக்காக என்ன இங்க வர சொன்ன? ஒரு விடுகதைக்கு விட சொல்லத்தான். நீ 1000 தான் என்ன வெறுத்தாலும் ஊரு உலகத்துக்கு தெரிஞ்ச ஒரு சொன்ன இருக்கேன், அந்த உரிமையில தான் நான் உனக்கு வர சொன்னேன். அம்மா. அம்மாவா? யாருடா அம்மா? யாருடா அம்மா? நானா உன்னை பெத்தேன்? நானா உன்னை பெத்தேன்? என்ன காரியங்க செஞ்சிட்டீங்க? நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா? இன்னுமா கஷ்டப்படணும்? யார் தலையோ வெட்டிக்கிட்டு வந்து நிக்கிறீங்களே. ஐயோ அம்மா. நான் கேட்டதெல்லாம், நான் பார்த்ததெல்லாம் பஞ்சவர்ணம் என்ற பெண்ணை தன் மனைவி என்று நினைத்து கொலை செய்துவிட்டு சட்டத்தின் கரங்களுக்குள் சிக்கிக் கொண்டான் பிச்சைமுத்து. என்ன தண்டனை கிடைக்குமோ? மீண்டும் வருவானோ மாட்டானோ? ஆமாம், இந்த கிராமத்திற்கு ஏற்பட்ட சாபத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, மீண்டும் இந்த கிராமத்தின் மக்கள் தொகை 999